வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று பார்க்க வந்திருக்கும். 2 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்கக்கூடிய ரோடு வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 feet ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட் இது. ஸோ நல்ல ஒரு காமான ரெசிடென்ஷியல் ஏரியா இது. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா அவ்வளோவா வெளியில் தெரியவே தெரியாது, அந்தளவுக்கு நல்ல ஒரு காமான ஏரியா. இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கா போரூர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. செட்டியாரகரம் சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர், செட்டியாரகரம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதிரில் ஒரு ஸ்ட்ரீட்டு போகுது, இந்த தெருக்கூத்து. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தெருக்கூத்து, நார்த் ஈஸ்ட்டில் உங்களுக்கு தெருப்படுது. ஸோ அது வாசுபடி உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட்டில் தெருப்படுறது. ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா 40 feet ரோடு, CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வீடு வந்து ஒரு 25 years ஓல்டுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் இப்போதைக்கு நான் வந்து ஒரு லேண்டு வாங்கி போட போகிறேன், ஒரு 2 or 3 years நான் இந்தியா வரும்போது, இல்லைன்னா நம்ம ஒரு லேண்டு வாங்கிட்டு ஒரு 2 or 3 years கழிச்சு நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, ஒரு 20,000 to 25,000 வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டல் இன்கம் வரும் உங்களுக்கு. ஸோ லோன் போய் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அந்த EMIக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு சுற்றி ஒரு செட்பேக் விட்டுருக்காங்க, 5 அடி செட்பேக். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 feet, 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 feet செட்பேக் விட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா வந்து உங்களுக்கு 2460 square feet, அதாவது ஒரு கிரவுண்டுக்கு 60 square feet கூட இருக்குது. 41க்கு 60, 41/60 டைமென்ஷனு. ஸோ இந்த வீட்டுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4 சைடு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கு, நார்த் ஃபேஸிங்கு, சவுத் ஃபேஸிங்கு, வெஸ்ட் ஃபேஸிங்கு 4 சைட்லேயும் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டு உள்ளே இருந்து நீங்கள் எந்த சைடு வேணாலும் உங்களுக்கு நீங்கள் வீடு சுற்றி அழகாக வரலாம். ஸோ உங்களுக்கு 2 கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ லெமன் ட்ரீ வச்சுருக்காங்க பாருங்கள், கீழே நிறைய லெமன் இருக்குது, நான் அதையும் கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ நான் நல்ல ஒரு காமான ரெசிடென்ஷியல் ஏரியா. பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் பேங்க் லோன் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு 60 square feet கூட. ஸோ வீடு 25 years ஓல்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த வீடோட பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 1100 square feet, 1100 square feet அப்ரூவல் பிரகாரம் உங்களுக்கு 1100 square feet இருக்குது. வீடு வந்து ஒரு 2 BHK. ஸோ 25 years ஓல்டு வீடு மாதிரி உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 15 days முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கனாலே இந்த வீட்டில் டெனன்ட் இருந்திருக்காங்க. 18,000 அவங்க ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி மாடர்னாக்கி நம்ம வீடு ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20,000 to 23,000 வரைக்கும் ரெண்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ 3 சோர்ஸ் ஆஃப் வாட்டரும் உங்களுக்கு இருக்குது. இதில் கிணறு இருக்குது. கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 அடியிலேயே தண்ணி தெரியும், அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஏரியா இது. ஸோ இதெல்லாம் ஒரு வயல்வெளியாக இருந்த ஏரியா, ஒரு 30 years பிஃபோர் போட்ட லேஅவுட்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடிலேருந்து இந்த ஏரியா நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வயல்வெளியாக இருந்த ஏரியா. ஸோ நல்ல வாட்டர் சோர்ஸு, உப்பு தண்ணி கிடையாது, எல்லோ வாட்டர் கிடையாது. ஸோ நல்ல அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது. ட்ரைனேஜ் கனெக்ஷன் இன்னும் இந்த ஏரியாவுக்கு வரல. போரூர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் சிக்னல் வரைக்கும் தான் உங்களுக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இப்போ தான் ஐயப்பந்தாங்க எல்லாம் ஆயில் மில் ரோட்டில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ட்ரைனேஜில் வரத்துக்கு இன்னும் ஒரு 2-3 years கண்டிப்பாக ஆகும். ஸ்டார்மர் ட்ரெயின் போட்டாங்க. ஸோ ஒரு 2-3 years முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் முட்டி அளவு தண்ணி நிற்கும். பட் லாஸ்ட்டாக 2 years பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கவே இல்லை, ஏன்னா ஸ்டார்மர் ட்ரெயின் போட்டாங்க. ஸோ தண்ணியில் அவங்களுக்கு அதில் போயிடும். ஸோ வாட்டர் ஸ்டாக்னேஷன் கிடையாது, நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஏரியா. ஸோ வீடை பற்றி நான் அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் வீடியோலேயே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஏரியா பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன், ஏன்னா இது வெளியில் அந்தளவுக்கு தெரியாத ஏரியா, நல்ல காமான ஏரியா. இப்போ போரூர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,000, மினிமம் 12,000, மேக்ஸிமம் 13,500 வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பர் ஸ்கொயர் ஃபீட் 13,500, 12,500 நம்மளே போட்டிருக்கோம். பட் போரூர் சிக்னல்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 3 to 4 kilometers தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4,000 to 5,000 உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்கள் வீடு கட்டிட்டு வரும்போது இந்த ஏரியா இன்னும் அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.92 crores வீடோட சேர்த்து. ஆக்சுவலி வீட்டுக்கு வேல்யூ பண்ணலை, லேண்டு மட்டும்தான் வேல்யூ பண்ணியிருக்காங்க. 8,000 per square feet வீடு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ அந்த தெருக்கூத்து அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் திரும்ப கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.